ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் மீன் வறுவல் பார்க்கலாங்க. அதுக்கு மீனை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எலுமிச்சைப்பழம் புளிஞ்சிடலாங்க, ஒரு அரைப்பழம் புளிஞ்சிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்குங்க மீனுக்கு. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம பெசரி விடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இதில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பெசரிக்கலாங்க. இது நல்லா இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம மீனில் தடவிக்கலாங்க. தடவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க. கலக்கிட்டு காட்டுறோங்க. இப்போ சூப்பராக மிளகு தடவி வச்சுட்டோங்க. இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாங்க. நம்ம ஊற்றுன எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ மீனை பொரிச்சுக்கலாங்க. நம்ம மிளகு தடவி நம்ம உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீனை நம்ம இப்போ பொரிச்சுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, நல்லா வேகட்டுங்க. மீன் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா மொறுன்னு வெந்ததை எடுத்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ரச சாப்பாடு, மீன் குழம்புக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து வாவல் மீனுங்க. வாவல் மீனில் இப்போ நம்ம மீன் வறுவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சாந்தி தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா ஊறி காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. லெமன் வேறு புளிஞ்சிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. சீரகத்தூள், மிளகுத்தூள், வெறுமிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெங்காயத்தோடையும் இந்த லெமன் லைட்டாக புழிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.